மேயிற மாடை நக்கிற மாடு கெடுத்ததும்மா. ஆமாம், பழமொழி தெரியுது. ஆமாம். இப்போ மக்கள் யாருக்கு வாக்களிச்சிருக்காங்க? பெரிய மாற்றம். அதனால் அப்படியே தாவேக்கா நடிகர் விஜய், இது சினிமா படம் இல்லை கண்ணு, இது ஷூட்டிங் இல்லை. இப்போ முதலமைச்சரை பேச வைக்கணும்னா ஒரு ப்ரொடியூசரையும் டைரக்டரையும் கூட்டிகிட்டு போ, இந்த கேமராமேன் 2 பேரும் கூட்டிகிட்டு போ, கேமராவெல்லாம் முன்னால் வச்சு ரோலிங் ஸ்டார்ட்னு சொல்லு, அப்புறம் அவர் ஸ்டார்ட் ஆகிறாரான்னு பார்ப்போம். செல்ஃப் எடுக்காது. ஏன்னா அது பழகி போச்சு. அதனால் சிஎம் நாற்காலி சினிமா படம் மாதிரி வந்து அப்படியே தேடி பார்த்துட்டு ஒரு கும்பிடு போட்டுட்டு உட்காந்தாரு. கோவிந்தா கோவிந்தான்ட்டார். முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு வார்த்தை கூட ஒரு வாய் திறந்து பேசலை. உங்களுக்கு ஏதாவது சிஎம்ஐ பற்றி தெரியுமா? ஏதாவது பேட்டி கொடுத்துருக்காரா? இல்லை. இப்போ எந்த டிவிக்காவது பேட்டி கொடுத்து பார்த்துருக்கீங்களா? அறிக்கை தான் விடுறாரு. நாங்கள் தான் எதிர்கட்சி மூளை அவர் வந்து பேச மாட்டோம், நாங்கள் செயலில் ஈடுபடுவோம்னு சொல்கிறாரு. எப்படி? ஒரு எங்கேயா மாதத்தில் 1 நடந்த இடத்துல 10 பேரை கொள்றதுக்கு பேர் செய்யலாம். எங்கேயா ஒரு கற்பழிப்பு நடந்தது. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் 40 கொலை நடந்திருக்கு இந்த 10 நாளில் 12 நாளில். இது பேர் தான் உங்கள் செயல்பாடா? இல்லை இப்போ எல்லாரும் போதையில் இருக்காங்க. இப்போ யார் போதையில் இருக்கானே எனக்கு புரியலையே. இப்போ போதையில் இருக்கவன் அமைதியாக சீட்டில் உட்காந்து இப்படியே உட்காந்து இப்படியுமா. இப்போ என்னை பார்த்தா சோசப்பு விஜய் மாதிரி இல்லை. இப்போ யார் போதையில் இருக்கா? நாட்டில் என்ன நடக்குது? இதெல்லாம் இப்போ யார்கிட்ட பேசுறது? மீறி போனால் நாங்கள் மட்டும்தான் கத்தணும், நாங்கள் மட்டும்தான் மறுபடியும் மக்கள்கிட்ட ஒப்பாரி வைக்கணும். மக்களே ஒரு புரட்சி மக்கள்கிட்ட எடுப்பட்டோம். மக்களே ஒரு புரட்சியை உருவாக்கட்டும். இனிமேல் மக்கள் புரட்சி வந்தால் தான் இந்த மக்கள் நாயகன் வெளில வருவார். என்ன ஆகிடுவது? ஒன்றும் ஆகாது. அதிகாரம் எங்கள்கிட்ட இல்லை. மக்களோட மக்களாக கலந்து போராடலாம். அதுக்காக திமுக பின்னால் வரல. எங்கே நடந்தாலும் திமுககாரன் தான் போய் அங்கே நிற்கிறான், திமுககாரன் தான் குரல் கொடுக்குறான். இதில் நடக்கிறதுக்கு பின்னாடியும் சூழ்ச்சியா திமுக தான் இருக்குன்னு ஒரு தரப்பு விமர்சனம் பண்ணுறாங்களே. இதனால திட்டமிட்ட மாதிரியே ஒரு பக்கம் கரண்ட் ஆஃப் ஆகுது, ஒரு பக்கம் கொலை நடக்குது, அது கொள்ளை நடக்குது. அந்த அளவுக்கு அதை கண்டுபிடிக்கிற துப்பு இல்லைன்னா நீ கவர்மெண்ட்டை விட்டு வெளில போயிடு. திமுக காரன் தான் செய்கிறா, நீ சொல்கிறீல்ல. அதை கண்டுபிடிக்கிற துப்பு இந்த போலீஸுக்கும் உனக்கும் இல்லைன்னா அப்படியே பொட்டி சாமியை யாருக்கிட்டே கொடுத்துட்டு ஓடிட்டு